நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமிய கோமுது அரை பறை வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமிய கோமுது அரை பறை மாயமணி வண்ணல் நென்னலைவாயேடா தூயோமாய் வந்து துயிலெழ பாடுவாய் மாயமணி வண்ணல் நென்னலைவாயேடா தூயோமாய் வந்து துயிலெழ பாடுவான் வாயால் உள்ளம் மாற்றாதே அம்மா வாயால் உள்ளம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீகேலோருபாவாய் நேய நிலை கதவம் நீகேலோருபாவாய் ஆண்டாளுடைய திருப்பாவையிலே நாயகனாய் நின்ன என்கிற இப்பாசுரம் 16வது பாசுரமாகும். ஏற்கனவே இருக்கும் பாசுரங்கள் படி ஆய்ப்பாடியிலிருந்து வெளிவந்தவர்களாயும் கண்ணனை காண துடிக்க வந்தவர்களான இந்த 5 லட்சம் குடிப்பெண்களும் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகை வாசலிலே வந்து கிடக்கிறார்கள். அங்கே இருக்கும் கோயில் காப்போனையும் வாயில் காப்போனையும் முன்னிட்டு கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகையின் உள்ளே வரப்போகிறார்கள். நாயகனாய் நின்ன என்ற சொல்லை கோயில் காப்போனுக்கும் அடைமொழியாக்கலாம். நாயகனாய் நின்ன யாதொரு நந்தகோபன் உண்டோன்னு நந்தகோபனுக்கும் அடைமொழியாக்கலாம். அப்ப நாயகனாய் நின்ன கோயில் காப்போன் என்பது சாலச்சிறக்கம். இந்த கோயில் காப்போனுடையதான அனுமதியின்றி உள்ளே யாரும் வர முடியாதாகையினாலே இவன்தான் நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு தலைவன் என்பது பெறாம். கோயில் காப்போனே என்பதாக அவன் செய்யக்கூடியதான வேலையை தொழிலையிட்டே கோயில் காப்போன் என அழைக்கின்றார். விப்ரநாராயணன் என்கிறதான திருநாமம் ஆழ்வாருக்கு இருந்தாலும் அந்த தொண்டரடிப்படிகள் என்பதாக சொல்லி பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தோன்னியதோள் தொண்டரடிப்படி என்னும் அணியனை என்னும் பெயரில் அவருக்கு மகிழ்ச்சி இருந்தது போலே இப்பாசுரத்திலே கோயில் காப்போனுக்கும் மகிழ்ச்சியாம். நாயகனாய் நின்ன யாதொரு கோயில் காப்போன் உண்டோ என்பதாக கோயில் காப்போனை சொல்லுகிறார். வேதவித்துக்களான இவர்கள் பெருதெய்வத்தினுடைய காலிலே விழ முடியாதவர்களான இவர்கள் கோயில் காப்போனையும் வாயில் காப்போனையும் முன்னிட்டு கொண்டு போகலாமா என்று கேட்க, கோயில் காப்போன் இங்கு சர்வே உயர்ந்த சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்விரா, எல்லா ராமனுடைய நன்மை, எல்லா நாமனுடைய நன்மைக்காக
விடக்கூடாத தெய்வத்தினுடையதான காலிலே விழுந்து வேண்டுகின்றனர் என்பது போல கோயில் காப்போனே எனவும் அடுத்ததாக கொடித்தான்றம் தோரணவாயில் காப்போனே என்பதாக தோரணவாசலிலே கொடி நந்தகோபனுடைய திருமாளிகையிலே கொடியானது நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொடி என்பதானது ஆர்த்தத்ராணத்துக்கு கொடி கட்டி அழைக்குமா போலே என்கிறார். தண்ணீர் பந்தலிலே கொடியை பார்த்ததும் தாகம் தீர்ப்பது போல நந்தகோபனுடைய கோயிலிலே இருக்கும் அந்த உயர்ந்த கொடியை பார்த்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் ஆகையினாலே கொடி தோன்றும் தோரணவாசல் என்பதாக அதை குறிப்பிடுகிறார். ராமனுடையதான தசரதனுடையதான மணிக்கு அப்படி உயர்ந்த வாயில் காப்போன் முன்னிட்டுண்டும் கோயில் காப்போனை முன்னிட்டு கொண்டும் நந்தகோபனுடைய திருமாளிகையின் உள்ளே வர இவர்கள் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்பதாக வேண்டுகிறார். மணிமயமான கதவை திறந்து தாழைக்கோலை திறந்து எங்களை உள்ளே விடு என ஆயர் சிறுமீர்கள் வந்திருக்கின்றோம். பகவானுக்கு எந்த விதமான குற்றத்தையும் செய்ய மாட்டோம். சூர்பனையாகிய ராட்சசி செய்ததை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆய்பெண்டிலே வேஷம் போட்டு கொண்டு வந்த பூதனை போல நாங்கள் அன்று. ஆகவே எங்களுக்கு இந்த மணிக்கதவத்தால் திறந்து எங்களை உள்ளே புகவிடு என்பதாக வேண்டுகிறார். வந்த காரியம் என்ன என கேட்கிறான். அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நெழுந்தான். நங்கு உலக சேமார்த்தமான மாறுகளி நோன்புக்கு தேவைப்பட்ட வாத்திய விசேஷமான பறையை நாங்கள் அடைய வேண்டும் என்பதாக கூற அந்த பறையை இப்பொழுது முடியாது என்பதாக சொல்லி நீ வாயாலே மாற்றாதே. வாசாதர்மம் அவாப்னிகி நன்னலே வாய் நேர்ந்தான் பகவான் உங்களுக்கு பறை கொடுக்கிறேன் என்று. நாங்களும் தூய்மையாக வந்தோம். உயர்ந்த விபீஷணாழ்வான் பாவசுத்தியோடு ராமனிடத்திலே அடைக்கலத்துக்காக வந்தது போல தூய்மையாய் வந்தோம். அர்ஜுனன் தூர்த்தர்களுடையதான இடையிலே இருந்து உயர்ந்த மந்திர சரம ஸ்லோகத்தை கேட்டது போல நாங்கள் வந்தோம் என்றும் பகவானுக்கு சுப்பிரபாதம் பாட வந்தோம், துயிலிழப் பாடுவான் என்பதாக துயிலிழப் பாட வந்தோம் என்பதாகவும் என்ன நீ எங்களுக்கு இல்லை என சொல்லி மறுக்காதே என வேண்டுகின்றனர். உன்னுடைய வாக்கினாலே எங்களை சந்தோஷிக்க செய்து உள்ளே ராமயர்ந்த பகவானுடைய சமீபத்துக்கு உள்ளே அனுப்பு எனர். அவன் சொன்னான், கதவை திறந்து போங்கோனும். ஐயா, உன்னை காட்டிலும் இன்னும் பேரன்பு கொண்டது இந்த கதவு, நேசநில கதவு. இதை நீ திறந்து எங்களை உள்ள விட வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த ஆய்ப்பாடியில் இருந்து வந்த 5 லட்சம் குடிப்பெண்களும் இதிலே நாயகனாய் நின்ன என்பதானது அமுனா தபனாதி சாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி என்பதாக எம்பெருமானாரை குறிக்கிறது என சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்தபடியே கோயில் காப்போனும் எம்பெருமானார். எம்பெருமானார் தென்னரங்கம் செல்வமுற்றம் திருத்து வைத்தான் வாழியே என்பதாக வாடி திருநாமம் பெற்றவர் எம்பெருமானார். கொடித்தோன்றும் என்ற இந்த வார்த்தை அழகாக பரமபத வாசலை குறிக்கிறது. எம்பெருமானார் அனுகிரகம் இருந்தால் பரமபதம் நமக்கு கிடைக்கும் என்பதாக இப்படி இப்பாசுரத்தினாலே ஆச்சாரியோத்தமனாய் திகந்த விஸ்ராந்தராய் ஸ்ரீமானாய் விளங்கின அந்த எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியதான பாசுரம் இது என ஆண்டாள் இப்பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். இந்த நேசநிலக்கதவம் என்பதாக உன்னை போல பகவானை காக்கும் பணியிலே இருக்கும் இந்த கதவை திறந்து விடி என்பதாக பிரார்த்தித்தது எம்பெருமானாரிடத்திலே வைகுந்தத்துக்கு செல்லக்கூடியதான கதவை திறந்து விடு என்பதாக பிரார்த்திப்பது போல
அமைந்தது என்கிறார். மணிக்கதவம் தாழ்த்திரவா என்பதாக, மணி என்பதனாலே 9 விதமான மணிகள், ரத்னங்கள். அப்படிப்பட்ட மணி 9 விதமான மணி, நவரத்னங்கள் பேரு. அதிலே எம்பெருமானார் 9 விதமான மணியை செய்திருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், உயர்ந்த அதற்கு பிறகு வேதார்த்த சங்கிரகம், கத்தியத்ரயம், நித்திய கிரந்தம்னு 9 நூலை அனுகிரகம் பண்ணி எழுதி அனுகிரகித்திருக்கிறார் நமக்கு. அதைத்தான் மணிக்கதவன் தாழ்த்திரவாய் என்கிற பகுதியினாலே ஆண்டாள் சுட்டி காட்டுகிறார். ஆயர் சிறுமீரோ உமக்கு என்பதாகவும், மணிவண்ணன் நெல்லலே வாய் நேர்ந்தான், ஏற்கனவே முதல் நாளே எங்களுடைய நோன்புக்கு வேண்டியதை தருகிறேன் என்று சொல்லிவிட்டான் என்னார். கலௌ ராமானுஜ ஸ்மிருதா என்பதாகவும், கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக என்பதாகவும், ஜெகதி பவிதா கஷ்டித்து என்பதாக ராமானுஜருடைய அவதாரமானது ஏற்கனவே பேசப்பட்டது. அப்படிப்பட்ட ராமானுஜர் ஆச்சாரியர்களுக்குள்ளே, குருமார்களுக்குள்ளே, வைணவ சமயாச்சாரியர்களுக்குள்ளே தலை சிறந்தவர் என்னவோ அப்படிப்பட்ட ஆச்சாரியருடையதான உயர்ந்த குணத்தைக் கண்டு பகவானும் கூட அவனுக்கு நிகராக மாட்டான் என்பதாகவும், பகவானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் சிறந்தவர்கள் என்பதாகவும், ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகே என்பதாக, குருமார்களை காட்டிலும் நமக்கு சிறந்தவர்கள் கிடையாது. கடவுளை காட்டிலும், நம்மை காக்கும் கடவுளை காட்டிலும் இந்த உயர்ந்த ஆச்சாரியர்கள் சிறந்தவர்கள் எனவும், இந்த ஆச்சாரியர்களுடையதான திருவடியிலே தாம் தூய்மையான எண்ணம் படைத்து விளங்க வேண்டும் என்பதையும், நேசநிலக்கதவு என்பதாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்தது. 2 கதவுகள் ஒன்றாய் இணைந்தது. அஷ்டாட்சரம் தயம் சரமஸ்லோகம் என்கிற 3 மந்திரங்கள் 2 கதவாலே பண்ணப்பட்டவை. அஷ்டாட்சரத்திலே ஓம் என்கிறதான பிரணவம் ஒரு கதவு, மீதி இருக்கக்கூடிய மந்திர சேஷம் என்று சொல்லக்கூடியவை ஒரு கதவு. துவயம் என்கிற மந்திரத்தில் பூர்வ வாக்கியம் என்கிறது ஒரு கதவு, உத்தர வாக்கியம் என்பது ஒரு கதவு. பகவானை உள்ளே வைத்து காக்கக்கூடிய மந்திரங்கள். அதே மாதிரி சரமஸ்லோகத்துக்கும் 2 கதவு உண்டு. அது பூர்வார்த்தம், உத்தரார்த்தம் என்கிறதான 2 விதமான கதவுகளோடு கூடியது. ஆகவே மந்திரம் என்கிறது 3 மந்திரங்கள். அஷ்டாட்சரம் தயம் சரமஸ்லோகம் என்பதான 3. எட்டினாய பேதமோடு இறஞ்சி நின்றவன் பெயர் 8 எழுத்து மோதுவார்கள் வல்லர்வானம் ஆளவே என்பதாக திருமேழிசைப்பிரான் இந்த மூல மந்திரத்திலே பெருமையையும் அருமையையும் எடுத்து காட்டினார். இத்தகையதான மந்திரார்த்தங்களை ஆச்சாரியர்களுடையதான வாயினாலே சிஷ்யர்களெல்லாம் கேட்டு உய்ய வேண்டும் என்பது சம்பிரதாயம். குருவினுடைய உபதேசத்தை காட்டிலும் நமக்கு நன்மை தருவது வேறு கிடையாது என்பதாகவும், அதிலும் சுவாமி எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடையதான குருவனுடைய சீடர்களான நமக்கு அந்த மந்திரார்த்தங்களை அவர் வாயிலாக கேட்டு நாம் உய்ய வேண்டும் என்கிறதான தத்துவார்த்தத்தையும், மந்திரத்தின் உள்ளே இருக்கக்கூடியவன் பகவான் என்றும், மந்திரங்கள் அந்த பகவானை காக்கின்றன என்பதையும் ஆண்டாள் இப்பாசுரத்தினாலே சில சொல்நயங்களாலே நம் போன்றவர்களுக்கு எடுத்து கூறி இப்பாசுரத்தை தலை கட்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே